college prayer song followed by Tamil Thai Valthu. ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்து இருக்கும் முழுவெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எதுவோ. நீராம் கடலுடுத்த நிலமடந்து செடி கொழுகும் சீராம் பதனமென திகழ்வரத கண்டவிலே தித்தளம் படிச்சிறந்த ஞாவிடனை திருநாளும் தத்த செருந்திருதயம் தரித்தனரும் திலகமுமே அத்தியக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட எத்திசையும் புகழ் வழங்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீருமை திரண்டியந்த செயலர்கள் வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. The graduation of the college has been called to distribute the degrees in various subjects of the college upon the candidates who in the examination recently held for the purpose have been certified to be worthy of the same. Welcome address by me. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் சுகுமார் அவர்களே, சீர்மிகு கல்லூரியாம் V.O.Chidambaram கல்லூரியிலே பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர்கள் அல்லாத அலுவலர்களே, V.O.Chidambaram கல்விக் கழகத்தின் உறுப்பினர்களே, என்னுடைய உடன்பரவா சகோதர சகோதரிகளான மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தூத்துக்குடி இந்தியாவில் உள்ள பல துறைமுகங்களிலே மிக பிரசித்தி பெற்ற துறைமுகம் நிறைந்த இடம். தூத்துக்குடி நமது இந்திய தேசிய திருநாட்டிலே உப்பு உற்பத்தியிலே 2வது இடத்தை பெற்ற இடம். தூத்துக்குடி கடல்வாழ் உயிரினங்கள்
வாழ்கின்ற மன்னார் வளைகுடா பகுதி, தூத்துக்குடி முத்து குளித்தலிலே மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். ஆகையினால்தான் முத்து நகர் என்ற சிறப்பு பெயரும் நமக்கு உண்டு. இவையெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் உயர்கல்வியை ஏறத்தாழ 72 ஆண்டு காலமாக சேவையாக புரிந்து கொண்டிருக்கின்ற வ.உ. சிதம்பரம் கல்லூரியும் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நமது கல்லூரியின் நிறுவனர் செயலர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய குலபதி ஏபிசி வீரபாகு அவர்களால் 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நமது கல்லூரி இந்திய தேசிய திருநாட்டின் விடுதலைக்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே கொடுத்த ஒரு தேசிய தலைவனின் பெயரை தாங்கி இன்றைய தினம் பார் போற்றுகின்ற அளவிற்கு உயர்கல்வியை சேவையாக செய்து கொண்டிருக்கின்ற கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. குலபதி ஏபிசி வீரபாகு அவர்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு தன்னுடைய பொது வாழ்வில் நேர்மையாக வாழ்ந்த மாமனிதர். குலபதி அவர்கள் நமது கல்லூரிக்கு விட்டு சென்ற பணியினை தந்தை வழியில் தனையன் என்ற சொல்லிற்கு ஏற்ப ஏறத்தாழ 42 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது கல்லூரி செயலர் திரு ஏபிசி V.Chidambaram அவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் வ.உ. சிதம்பரம் கல்வி கழகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் விருது வாக்கு அன்பு, அறிவு, அறம். வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் தாரக மந்திரம் அனைவருக்கும் கல்வி. நமது இந்திய தேசிய திருநாடு விடுதலை அடைந்த பொழுது நம் முன் நின்ற சவால்கள் ஏராளம். அந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்று யோசித்த பொழுது நமது நாட்டிலே இருந்த தேசிய தலைவர்கள் ஒரு அறைகூவல் கொடுத்தார்கள். கல்வி ஒன்றுதான் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் வித்திட்டாக இருக்க முடியும். ஆகவே கல்வி நிலையங்களை நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அறைகூவல் கொடுத்தார்கள். அந்த அறைகூவலுக்கு இணங்க இந்திய தேசிய திருநாட்டின் தென்கோடியான நமது தூத்துக்குடி மாநகரிலே கல்வியை சேவையாக ஆரம்பித்தவர் குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள். தான் ஆரம்பித்த இந்த கல்வி நிலையம் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பின்தங்கிய மாணவ மாணவியர்கள், பொருளாதாரத்திலே மேன்மை அடையாமல் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கல்வி மூலம்தான் இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் முன்னேற்ற முடியும் என்கின்ற தனது உறுதியான கோட்பாட்டில் நின்று பல இன்னல்களுக்கு இடையே தனது கல்வி பயணத்தை ஆரம்பித்தவர் குலபதி ஏபிசி வீரபாகு அவர்கள். இன்றைய தினம் நமது கல்லூரியிலே ஏறத்தாழ 15 துறைகள் 3000 மாணவ மாணவியர்கள் உயர்கல்வியை சீரும் சிறப்புமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல,
குலபதி ஐயா அவர்கள் இன்றைய செயலர் அவர்களிடம் ஒரு வார்த்தையை கூறினார்கள். நான் ஆரம்பித்த இந்த கல்வி நிலையம் ஆராய்ச்சி நிறுவனமாக மாற வேண்டும் என்று. அவர்கள் இருக்கின்ற பொழுது 2 துறைகள் ஆராய்ச்சி துறைகளாக இருந்தன. ஆனால் இன்றைய செயலர் அவர்கள் குலபதியின் கனவை நிறைவேற்றும் பொருட்டு இன்றைய தினம் 10 ஆராய்ச்சி துறைகள் வ.உ. சிதம்பரம் கல்லூரியிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆராய்ச்சி பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப உயர்கல்வியை வணிகமயமாக்காமல் மாணவ மாணவியர்களின் தேவைகளை உணர்ந்து அறிந்து என்னுடைய பணியாற்றுகின்ற எனது பேராசிரியர் பெருமக்கள் தங்களது பணியினை மாணவ மாணவியர்களின் வளர்ச்சிக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வ.உ. சிதம்பரம் கல்லூரியை பொறுத்த மட்டிலே ஆராய்ச்சிக்காக இந்திய தேசிய அளவிலே நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே 3 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டன. இந்திய அளவிலே 36 உயர்கல்வி நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டன. நான் மேற்கோள் காட்டியபடி தமிழ்நாட்டிலே 3 கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அதில் ஒரு கல்லூரி வ.உ. சிதம்பரம் கல்லூரி. ஏறத்தாழ 88 லட்சம் ரூபாய் ஸ்ட்ரைட் என்கின்ற ஸ்கீம் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மாணவ மாணவியர்களின் ஆராய்ச்சியிலே அவர்களை ஊக்குவிப்பதற்குமாக பெற்ற கல்லூரி வ.உ. சிதம்பரம் கல்லூரி. அதோடு மட்டுமல்ல, தேசிய தர நிர்ணய குழுவால் தொடர்ந்து 3 முறை ஏ கிரேட் அந்தஸ்தை பெற்ற கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. அதோடு மட்டுமல்ல, தேசிய தர நிர்ணய குழுவால் தேசிய தர நிர்ணயம் பெற வேண்டும் என்று பிற கல்லூரிகளை வலியுறுத்தியதின் பேரிலே நமது கல்லூரியை தேசிய தர நிர்ணய குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பயிற்சி நிறுவனமாக தேசிய தர நிர்ணய குழுவால் வித்திட்ட கல்லூரி நமது வ.உ. சிதம்பரம் கல்லூரி. சமீப காலத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே தேசிய தர வரிசை பட்டியலிலே நிர்ணயம் பண்ணுகின்ற பொழுது வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு 2019, 20, 21ஆம் ஆண்டை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 77வது இடம், 68வது இடம், 2021 54வது இடம் பெற்ற நமது கல்லூரி வ.உ. சிதம்பரம் கல்லூரி. ஏறத்தாழ இந்திய தேசியத்திலே 45,000க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே வ.உ.சி. கல்லூரியின் நிர்வாகம், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய செயலர் அவர்கள், என்னுடன் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள், மாணவ மாணவியர்களின் ஒத்துழைப்போடு இன்றைய தினம் வ.உ. சிதம்பரம் கல்லூரி தேசிய தர வரிசை பட்டியலிலே 100 இடத்திற்கு உள்ளாக இருக்கின்றது என்கின்ற இந்த செய்தியை சொல்லுவதிலே கல்லூரியின் முதல்வராக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு மட்டுமல்ல, நான் மேற்கோள் காட்டியபடி தேசிய தர நிர்ணய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியாக மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் நிதியை பல்கலைக்கழக மானியக் குழு ஒதுக்கப்பட்டு நம்ம கல்லூரிக்கு கிடைத்தது என்றது மிகவும் பெருமை வாய்ந்த விஷயமாக நான் கருதுகின்றேன். தேசிய தரவரிசை பட்டியல்,
தேசிய தர நிர்ணய குழு இவற்றையெல்லாம் போக சமீப காலமாக வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற வார இதழ் இந்தியா டுடே 2019 ஆண்டு 2020 ஆண்டு வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றது. குறைந்த செலவில் நிறைந்த கல்வி, இதுதான் இந்தியா டுடே 2019 ஆண்டு வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு கிடைத்த ஒரு அந்தஸ்து. 2020 ஆண்டு குறைந்த செலவில் நிறைந்த கல்வியாக 10 கல்வி நிறுவனங்களை இந்தியா டுடே செலக்ட் பண்ணுகின்ற பொழுது முதல் 10 நிறுவனங்களில் வ.உ. சிதம்பரம் கல்லூரியும் இருக்கின்றது என்கின்ற பெருமையான செய்தியை இந்த மாமன்றத்திலே சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். அதோடு மட்டுமல்ல, த வீக் இந்தியாவின் இன்னொரு பிரசித்தி பெற்ற நாளிதழ் அவர்கள் ஹன்சா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தின் உதவியோடு ஆய்வு செய்ததில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு 204 புள்ளிகள் கொடுத்து வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றது. இந்திய தேசிய அளவில் வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு 47வது இடத்தையும், தென் மாநில அளவில் வ.உ. சிதம்பரம் கல்லூரிக்கு 15வது இடத்தையும் கொடுத்த வார இதழ் த வீக் வார இதழ். ஆக சமீப காலமாக உயர்கல்விக்காக நமது கல்லூரியின் செயலர் அவர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் என்னுடன் பணிபுரிகின்ற ஆசிரிய பெருமக்களும் இங்கே உயர்கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களும் சமுதாயத்தில் பரவி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்களும் தாய்மார்களும் ஆதரவாலே வ.உ. சிதம்பரம் கல்லூரி இன்றைய தினம் உயர்கல்வியிலே சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற்ற கல்லூரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. படிப்பை தவிர வ.உ. சிதம்பரம் கல்லூரி மாணவ மாணவியர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கும் பல கல்வி நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வ.உ. சிதம்பரம் கல்லூரி பண்ணியிருக்கின்றது. பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய தேசிய ஆயில் கார்ப்பரேஷன் ONGCயோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆராய்ச்சி அளவிலே பண்ணியிருக்கின்றது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் டேராடூன் ஜிஸ் என்கின்ற ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்கின்ற ஒரு கோர்ஸை நடத்தி கொண்டிருக்கின்றது. மாணவ மாணவியர்களுக்கு ஆங்கில பயிற்சியை கொடுப்பதற்காக பிட்ஸ்டெப் என்கின்ற ஒரு நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவர்களின் திறன்களை ஊக்குவிப்பதற்காக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு கொடுத்திருக்கின்றது. இவற்றை எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கின்ற தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களின் பார்வைக்கு இந்த வார்த்தை, இங்கே செயல்படுகின்ற தூத்துக்குடி மீன்வள மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வ.உ. சிதம்பரம் கல்லூரி பண்ணியிருக்கின்றது. ஆக மாணவ மாணவர்களின் வளர்ச்சிக்காக வ.உ. சிதம்பரம் கல்லூரி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக பிற மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்காகவும் பன்னாட்டு மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மையமும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் செயல்பட்டு வருகின்றது.
வேலைவாய்ப்பு அதிகாரியின் மூலமாக எண்ணற்ற வேலைகளை வாங்கி கொடுப்பதற்காக உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக வ.உ. சிதம்பரம் கல்லூரி முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இவற்றை எல்லாருக்கும் மேலாக இன்றைய தினம் மாணவ மாணவியர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிப்பதற்காக பல்கலைக்கழக மானிய குழுவின் உதவியோடு மிக பிரம்மாண்டமான ஒரு உள் விளையாட்டு அரங்கத்தை வ.உ. சிதம்பரம் கல்லூரி கொண்டிருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்வியோடு சேர்ந்து தங்களது உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே பல்கலைக்கழக மானிய குழு உதவியோடு பல்நோக்கு தொழிற்பயிற்சி கூடத்தை வ.உ. சிதம்பரம் கல்லூரி உருவாக்கி இருக்கிறது. ஆக எல்லா துறைகளிலும் மாணவ மாணவியர்களை ஊக்குவிப்பதுதான் வ.உ. சிதம்பரம் கல்லூரி. அதோடு மட்டுமல்லாமல் கலை மற்றும் கலைத்துறையிலே வ.உ. சிதம்பரம் கல்லூரி மாணவர்களை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இதுவரை தன்னுடைய திறமை, தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய முயற்சி என்ற மூனையுமே மூலதனமாக வைத்து மாநில அளவில், தேசிய அளவில், மாவட்ட அளவில் எண்ணற்ற பரிசுகளை கல்லூரிக்கு கொண்டு வந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனம் திறந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதற்காக வ.உ. சிதம்பரம் கல்லூரி நாளை மறுநாள் கூட ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ள இருக்கின்றது. ஆக சதா மாணவ மாணவியர்களின் வளர்ச்சிக்காக இந்த கல்லூரியின் நிர்வாகமும் செயலர் அவர்களும் பணிபுரிகின்ற எனது ஆசிரியர் நண்பர்களும் ஆசிரியர் அல்லாத அலுவலர்களும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைய தினம் மாணவர்களுக்கு அறிவை வளர்ப்பது, திறன்களை வளர்த்து கொள்வது, கூட்டு முயற்சியாக எடுப்பது, இவற்றை எல்லாவற்றிற்கும் மேலாக சமுதாயத்தில் நிலவுகின்ற சவால்களை எதிர்கொள்வது, புதிய சிந்தனையை கல்லூரியிலே உருவாக்கி நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் தங்களை ஈடுபடுத்துவது போன்ற அனைத்து யுக்திகளையும் வ.உ. சிதம்பரம் கல்லூரி கையாண்டு இன்றைய தினம் லட்ச மாணவ மாணவியர்கள் இந்த 72 ஆண்டுகால வரலாற்றிலே வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். நான் மேற்கோள் காட்டிய அனைத்து யுக்திகளையும் வ.உ. சிதம்பரம் கல்லூரி கையாண்டு இன்றைய தினம் மக்களுக்காகவும் மாணவ மாணவியர்களின் நலனுக்காகவும் ஒரு சிறந்த கல்லூரியாக இந்திய தேசிய அளவிலே வ.உ. சிதம்பரம் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்பேற்பட்ட பாரம்பரியமிக்க சீர்மிகு மிக்க கல்லூரிக்கு வருகை புரிந்த டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சுகுமார் அவர்களை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லியாக வேண்டும். ஏறத்தாழ 33 ஆண்டுகள் தனது ஆசிரியர் பணியிலே இருந்ததோடு மட்டுமல்லாமல் 1996ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா பல்கலைக்கழகத்தின் விருதை பெற்றவர். 2000 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாநிலத்திலே இருக்கக்கூடிய V.O. ஃபெல்லோஷிப் உதவியோடு தன் பணியை சீரும் சிறப்புமாக செய்தவர். 2003, 2008, 2011ஆம் ஆண்டு இந்த 3 ஆண்டுகள் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றவர். அதோடு மட்டுமல்லாமல் 2018ஆம் ஆண்டு சிறந்த கட்டுரைக்காக, ஆராய்ச்சி கட்டுரைக்காக சிறந்த விருதை பெற்றவர். எல்லாவற்றிற்கும் மேலாக பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் பல்வேறு புத்தகங்களையும் 8 புத்தகங்களையும் அதோடு மட்டுமல்லாமல்
ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் செயல்பட்டவர். 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரியின் முதல்வராக செயல்பட்டவர்கள். இன்றைய தினம் ஒரு சிறந்த கல்வியாளரை, ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரை வ.உ. சிதம்பரம் கல்லூரி இன்றைய தினம் வ.உ. சிதம்பரம் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு அழைத்திருக்கின்றது. அவர்களை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் நிச்சயமாக இந்த விழாவிற்கு நான் வருவேன் என்று சொன்னார்கள். இன்றைய தினம் அவர்களின் முன்னிலையிலே இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று அழைப்பதோடு மட்டுமல்லாமல் எனது மனதார நெஞ்சார நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். I invite the chief guest, Dr. G. Sukumar, to address the candidates. அனைவருக்கும் வணக்கம். The most respected and revered Secretary of the V.O.C. College, Thiru A.P.C. V.Chidambaram, respected Principal, Dr. C. Veerabahu, distinguished members of the management, members of the Governing Council of the Institute, learned faculty, head of the departments, graduates, students, guests, ladies and gentlemen, a very good afternoon to one and all present here. It's my proud privilege to deliver the convocation of this prestigious institute with the great tradition and reputation, not at just this part of the state, but at the national level. I'm all the more delighted and feeling very dear to this institute, not because of any other credentials, but because I was a student of this V.O.Chidambaram College during the year 1979. I did one semester of my BBA in this college before I moved and took over fisheries science. So I am indeed honored and grateful to your principal for giving me this great opportunity. And I congratulate all the graduates being conferred with degrees and awards. The faculty and the families of the graduates also deserve an appreciation for their guidance to make this day special in the life of fresh graduates and awardees. Today onwards, my dear graduates, you are getting into a new domain where your knowledge and skills will be put to rigorous test in the practical arena. So far, you have been in the comfort zone of the college, the comfort zone of the family, but now you will be put into a real task. Your successful performance is expected to bring in prosperity not only in your lives, but also to the society and to the people of India, wherever you are working. Best wishes in all your endeavors. My appreciation wishes to all the graduates who have chosen to study and graduate from V.O.Chidambaram College, Thoothukudi, known for its excellence, not just in academics, but in research, sports, arts, cultural and other dimensions. Your principal was very proud in describing your accomplishments, the accomplishments of the college over the years. And I'm sure it must be because of the guidance and leadership par excellence of the Secretary of V.O.C. College, Thiru A.P.C. V.Chidambaram, and his vision of providing quality and affordable education to all is something that we have to cherish about. Your able and vibrant principal
Dr. Veerabahu has a zeal to lead from the front. And under his stewardship, this college has acclaimed or attained several accolades, and notably your NIRF ranking in the year 2019, 20, 21. 77, 68, and 54. It is no small achievement. And you should be proud that you have been graduating from an institute which has got this high ranking at the national level. And I'm really happy that Veerabahu has also been conferred with the Best Principal Award. These are all giving a lot of satisfaction, and you will all feel proud that you are emerging from an institute of honor. And he was talking about the UGC conferment of the STRIDE scheme, which again is not a small achievement. If at all you just underrate that, you should understand that nearly ₹1 crore has been pumped into this institute for developing the research. The college has again been a mentor institute for NAC accreditation. And I'm really happy that this institute has signed memorandum of understanding with several of the organizations, including that of our university. So at least about 10 to 12 departments are research departments. I'm proud and happy that the college where I studied has just grown to this stature, and I am proudly standing there to address on the day of convocation and to award degrees to many of the people. I'm really been humbled and honored. At this juncture, I remember the stalwart principals who made an indelible mark in the development of this great institute with their strong intent and foundation laid by the founder secretary, Kulapati Sri APC Veerabahu. Currently, I am looking forward to your YouTube channel, V.O.C. College Mashup 2022. Like you, I'm also looking forward to the 27th to listen to the music bash. My dear graduates, India has the advantage of being one of the youngest countries, youngest not in terms of history, but having the youth population, which constitutes about 27%. If you just take about 22% of the population are in the age group of 15 to 24, which is a huge advantage. And you know, Tamil Nadu has the highest gross enrollment ratio at higher education levels with about 51.4% in the year 2021, as against the national average of a poor 28. This should have been a huge advantage, right? But then there are issues. Reports of the agencies like NASCAM, FICCI, PharmaHacha, Ernst Young have pointed out an important deficiency in our educated youth. It is students' employability. Are you employable? Many of our graduates are not employment ready. They have got a degree, they have got a certificate, they have got all the credentials in terms of scores, but then do they have the employment skills? What is the skills that most companies look for, whether it is a core industry or a service industry? They want our graduates to have the right aptitude and attitude, and they look for whether you are digitally smart and communicate efficiently. These are the two. Never ever think that your credentials in terms of certificates, in terms of your score and grades, will help you in the job market or in your career to go up in the ladder. I must tell you one fact. There are so many engineering graduates who come out, or any graduate for that matter. About 1,000 graduates might be joining in one of the organizations of IT or whatever sector. But how many are able to move up in the ladder? Maybe after first 1 or 2 years of training and benching and so many things that they say now. There will be only about 200 people who will be moving to the next level as project officers. And over the years, then what happens? Only those who have got their uniqueness are able to go further up, and finally, a few make to the executive levels, and only one becomes the vice president, or two becomes the vice president, and one makes it to the president level. What exactly is the difference between all the 1,000 and the one that who made it? You have to ponder, because it is uniqueness. I cannot generalize it. It is something that is innate in everybody that has to be identified.
And now our National Education Policy 2020 has addressed this issue and ascertained that for a paradigm shift from rote learning to critical thinking, the importance should be given to more competency-based education and assessment. Competency-based education is an approach to teaching, learning, and assessment that focuses on the student's demonstration of learning outcomes and attaining proficiency in particular competencies in subjects and otherwise. Our students require more of functional success than mere academic certificates, which require skills in the chosen field. The observational and reflective skills are the core components of competency-based learning. In essence, there are a lot of difference between the traditional education and competency-based education, from mere transfer of information and knowledge to hands-on experiments and experiential learning. To achieve this, it is not only the students who are very important, but also the teachers. The teacher needs clarity in defining the required competencies for a job or for an experiment or for a presentation in a conference, and willing to guide the students through their experiential tasks. He or she needs to identify and address the skill gaps of the students through focused personal interaction and guidance. The teacher needs to act in a more constructive manner, compassionate manner, than be a critic in experiencing or expressing the concerns. திருவள்ளுவர் கூறியது போல, எவ்வதுரைவது உலகு, உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு, which means how the world is progressing, we have to understand and tune ourselves to the changing needs. That becomes the true wisdom. And you might also be hearing from some of teachers like us who will be saying that நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம், நீங்க இந்த காலத்துல. So that is the end of learning, my dear friends, and I'm just talking to my teachers now. When you say that, the students will discount you. Nobody is going to listen to you because your time is gone. Now you are living in the present. So unless otherwise, teachers update, upgrade, and come to the level of students, the students' acceptability on today is very, very minimal. I always tell my teachers that you have to go in tune with the changing trends. Look at the young friends. They are so bubbly, enthusiastic, and energetic. Never, ever snub them out. Tell them that they know better. தம்மின் தம்மக்கள் அறிவுடையோர், அதையும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறாரு. நம்மை விட நமது மாணவர்கள், நமது மக்கள் அறிவுடையோர் என்ற ஒரு உண்மையை, நிதர்சனத்தை நமது ஆசிரியர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன். எனது பல்கலைக்கழகத்திலே அனைத்து ஆசிரியர்களிடையும் நான் சொல்வது இதுதான். We have to facilitate learning. There is nothing that is not available to the students in the present days information world. Everything is accessible. You know, a laptop, why a laptop? Your mobile phone can teach you anything in this world, whether it is good or not so good. So what else the teachers do? It is only facilitation. That facilitation is going to make great individuals for the society. So your college has been in the limelight for so many reasons. The name itself, V.O.Chidambaram கல்லூரி, இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயம். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக வித்தியாசமான முறையில் பாடுபட்ட செக்கிழுத்த செம்மல் என்று கூறுகிறோமே வ.உ. சிதம்பரனார் அவர்கள் சுதேசி கப்பல் இயக்கத்தை, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்த்து ஒரு கப்பல் இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டுமானால் அவருடைய பணபலமும் இருந்திருக்க வேண்டும், நிதிபலமும் இருக்க வேண்டும், அதைவிட உறுதி இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு வழியில் வந்த வழித்தோன்றல்கள் நீங்கள். எந்த அளவிற்கு உங்களிடத்தில் உறுதி இருக்க வேண்டும் என்பதை அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். I always remember the quote made by one of my trainers, a lead trainer in JCs, who always say, if you don't blow your trumpet, who else will? If only you do that, what are you? I repeat again, if you don't blow your trumpet, who else will? And if you only do that, what are you? This is a beautiful tagline. I always remember that. நீ உன்னை மட்டுமே பேசி, உன்னை பற்றி மட்டுமே இல்லை, நீ உன்னை பற்றி
பேசாவிட்டால் யார் தான் பேசுவார், யார் தான் புகழ்வார்? அதனால் நீ உன்னை பற்றி பேசணும். You have to tell who you are. But if only you do that, அதை மட்டுமே பேசிட்டு இருந்தால் நீ யார்? So there is every scope that you have to talk about you. You have to express what you are. Nobody will know what you are unless otherwise you say and you claim. And it should be really true. But you cannot be just talking on that alone. That's what he always says. So I stand by that even today. So if I don't talk about my university, who else? If your principal doesn't talk about this institute, who else will? We have to talk about what we are from and what we are made of. So the Tamil Nadu Fisheries University was formed only in the year 2012. And in this year 2013 only, we really formed in true sense, with a clear mandate of producing professional, qualified manpower in fisheries and to serve the stakeholders of the fisheries through teaching, research, and extension. We have got about 40 units, of which we have got 8 professional colleges, 3 paraprofessional colleges, 5 directorates, 7 production centers, 7 satellite centers, 5 referral laboratories, trying to address to the needs in fisheries. We are committed to serve the society. And as you know, science without conscience is a farce. We do science for the sake of community. So what we do normally is we make need assessment before we take up any research even. Any research in our university has to pass through the need assessment status. And then we have a long way to go, and fisheries is not our monopoly. If you have interest in fisheries, you can take up that. Fisheries is a sunrise sector. There are a lot of potentials. And being in Thoothukudi, you must be knowing the importance of fisheries. This is a fisheries hub in India. We are exporting our export units. All are approved by the European Union councils, which means that we are producing quality products. And Indian seafood, especially from India, that too from Thoothukudi, is fetching a better price in the international market. So there is a lot of potential that is available. But we have, as graduates, as science students, as art students, as a responsible individual, we have got greater roles to play. As an editorial in the journal Nature, they describe that science and researchers need to intervene and make a difference to the lives of 690 million people who go hungry every day out of the population of about 7.87 billion. So priorities in agriculture and research, including that of fisheries and animal husbandry, needs a change at all levels. It's all in the young minds, my dear graduates. It's all in your minds. Every great accomplishments for that matter, whether it is the construction of Taj Mahal or the Statue of Unity, Sardar Vallabhbhai Patel statue, or the Pamban Bridge that we say it as an engineering marvel, Pirbanjal railway tunnel, or if you want examples from other countries, I can even say the Panama Canal, and so on and so forth. So many are there. Where all these have started, where all these have been seeded, they are all seeded in someone's mind. It is from that idea we have realized it today. So, my dear friends, everything that we marvel today are all realization of someone's imagination. So, dare to imagine big. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனைய உயர்வு. அருமையான ஒரு குறள். நாம் என்ன நினைக்கிறோமோ ஆக்கமும் ஊக்கமும் நம்மிடத்தில் இருந்தால் அத்தகைய உயர்வு நிச்சயம். The world is full of opportunities. It is for us to take and march forward and make use of it. It's okay to be born poor, but it is a crime to be dying poor. Again, I repeat, it is okay to be born poor, but it is a crime to die poor. நீ ஏழையாய் பிறப்பதில் ஒன்றும் தவறில்லை, ஏழையாய் மடிவது குற்றம். Such is the opportunities that we have. That doesn't mean that money is ultimate. For money, you can compromise on principles and values. It is not so. Money should be a byproduct of your quality work, my dear graduates. It should be a byproduct of your quality work. To make it where you want, you have to only compete with yourself.
Do not compete with your neighbor, your peers, or anybody. If you compete with you every day, you will become better every day. There are several personalities in India of Indian origin who have made it big in the international arena, especially in the US. If I have to say a few examples, always we'll remember Sundar Pichai of the alphabet, which is the mother of Google. And then Satya Nadella of the Microsoft. Now that we have got Parag Agrawal of the Twitter. The list is so long, and I cannot leave out Indra Nooyi of the PepsiCo, who has made it long back. And Geeta Gopinath of International Monetary Fund. They are all occupying huge positions. Are we not happy about them? Are we not? We are. But then, I have a grudge on all these people. They have all graduated from the premier institutes of India. These premier institutes are giving that kind of education at a discounted price to develop Indian economy, not the economy elsewhere. But most of these people represent the lost Indian talents. Yes, India is among the top nation in the migration of the rich and the educated. It does limit our innovative capacity. It happens for so many reasons, but the primary reason is money. These people are for money. They say that the opportunities are less than this. It is up to us to make the opportunity. We all had come from a very humble background, but we could make it. If we could make it, you could make it. If these people can make it, you can also make it. But then, work for our country. But I don't deny that they are also important. But it is a matter to be debated how well we go about. But why does this brain drain happen in India? The basic fact is that we are not interested in everything Indian. I'm again saying, we are not interested in everything that is Indian. We are only aping the West. We think being modern is to follow the West. Being advanced is to be Western. We are not connecting with our rich heritage, and we do not feel proud to be an Indian. Our mindset is not giving up the colonial hangover even after 75 years of independence. We are still learning what Macaulay wanted us to learn. We are not learning about the greatness of India. We only learn from what the Britishers have taught us. We forgot what ancient Indians had shown the world. We were far ahead in science, medicine, astronomy, and then life skills, and had taught the whole world through the great universities of Takshashila, Nalanda, and so on and so forth. The origin of the practices of yoga have been attributed about 5,000 years back, mentioned in the sacred texts of Rig Veda, further refined and developed by the sages who documented the practices in the Upanishads to help the humankind. We only are taught to remember Nicholas Copernicus to have developed the heliocentric theory. But that happened only in the 15th century. But 1,000 years before that, Aryabhatta precisely calculated the diameter of the Earth and the Moon and described about the Earth's orbit around the sun. Fibonacci numbers, probably you would have heard about how the Fibonacci natural numbers are arranged. This, we know that it has been deduced by the Italian. But before that, we have got Gopala Hemachandra, who have narrated in greater details about this Fibonacci number. Shushruth, probably we might have heard about Shushruth. He has described over 300 different surgical procedures. Even today, it is all relevant, including plastic surgery and cataract. He lived in the 800 BC in the kingdom of Kashi. How many of us know about it? And of all, our textbooks never taught in greater details about the Rajendra Chola. The Rajendra Chola should be called the Rajendra the Great. Alexander is not the great, but Rajendra is the great. Although he conquered many lands, he made sure that the locals were once again kept there for ruling, only with his control and assistance. We were not invaders, but he showed his might. In what way? He had 1 million men, about 1,000 warships, and his kingdom extended from the whole of southern India to the parts of Orissa, Bengal, to South Asia, such as Cambodia, Thailand, Sri Lanka, Maldives, Malaysia, and Indonesia. India is just not a country of invaders, but then this man showed the world that he can take the entire world by his might. Such is the potential that we had.
And our rich value systems and history talks about the tolerance, and it is a land for the home, or a land and home for spirituality, birthplace for Hinduism, Sikhism, Jainism, Buddhism. We taught the whole world what just the tolerance is, not only the tolerance, but the acceptance and respect for other religions and faiths. But unfortunately, we do not know most of these glorious past to teach our children to be a proud Indian. Our indifference to Indian richness is the root cause for all this trouble. Our education does not teach us the great Indian emperors, exemplary tolerance, religious and cultural richness, astronomical advances, yogic and medical practices. I don't want you to live in the past, but then you should know our glorious past. If only we teach our generations to be proud Indian, we might not continue to look up to the West. But be aware that every one of you is unique. Again, I'm coming to that point, you are all unique. You don't need a mentor. You don't need a mentor or a role model. Somebody might be thinking, why we don't require a mentor or a role model? We really do not require anybody. You can take the good from everybody so that you don't emulate or copy anybody. You don't need to look upon anybody, and more importantly, you should not look down at anybody. Don't ever judge a book by its cover. Life is a journey full of learning and excitement. Set your goals and march forward. But to learn, to enjoy on your journey is also more important. Your actions decide your growth, my dear friends. Although I said the world is full of opportunities, nothing comes easy out here. Nothing is going to be easy for you. We are not living in an ideal world. We have only two options before you. Rende option. Are you going to be a duck? Are you going to be an eagle? A duck will always make noise and complain about the surroundings, whereas an eagle, unmindful of the difficulties, will soar above the group and show what a leader is. So the two options are before you, my dear young friends. You are going to decide in your life as to what you are up to. Whether you become an employee, whether you become an ordinary clerk, or a professional, or anything for that matter, never ever complain about the lack of infrastructure, lack of amenities, lack of opportunities. It is your attitude and behavior that makes or breaks you and decide your altitude. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவர்தம் கருமமே கட்டளைகள். வேற எதுவுமே இல்லை. நம்மளுடைய actions alone make or break us. And to be, finally a word of advice with it, I'll close down. நல்ல சகோதரனாக, நல்ல நண்பனாக, நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நல்ல சகோதரியாக, நல்ல மனைவியாக, நல்ல உழைப்பாளியாக, குறிப்பாக நல்ல குடிமகனாக இருப்பது நம் கையில்தான். பயணிக்க போவது சிறு காலம். If you think about the cosmics, we are a speck in the cosmos. உயர்ந்த சிந்தனையோடு உயர்ந்து பரப்போம், பயணிப்போம். We all know that education is the key to one's future. Without this education, I say these certificates are not very important, I said, but doesn't mean that education is not important. Education is the key to one's future. Our state is known for the best curriculum and the best graduates that we have. But the quality of the graduates depend upon one's ability to prove himself in the right earnest and not in other ways. The future is not about building wealth alone. The future is about leaving a better world for our generations. The future is yours. All the best, my dear friends. Once again, I wish all the graduates to reach where you want to. All the best. Thank you for the opportunity. Thanks a lot.
I present unto you the candidates in person who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniyam Sundaranar University. They will now receive the diploma. Gayatri D. Pechiyamal M. Sudha K. Surya Papu V. Lalita S. Infant Pushpa M. Vasantamani R. Pechi Priya R. Prema M. Maya Shivan S. Let the candidates be now presented by HOD of Botany. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of Botany who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniyam Sundarnan University. They will now receive the diploma. Abhinaya, Ajita, Amuda, Rajesh Kumar, yes, Bharati, Chitra, Gajalashmi, Govindasamy, Hemalata, Jasmine, Gogila Mari, Krishnamurti, Lavanya, Maharajodi, Malayarasi, Mariappan, Megal Raj, Rahila Devi, Ramachandran, Sandan Raj, Selva Kumar, Shanmuga Darshini, Sonia Gandhi, Soundar Raj, Sodalai Mani, Sundara Ganapati, Tangadurai, Yogaraj, 20th rank in the university. Now I call PG students, Anita, Arogya Dexila, Francis Jebista, Ilayaraja, Jacinta, Kirtana,
Maria Silva Sherlina, Padmavati, Punnila, 5th rank in the university, Rajalashmi, Sylvia Angel Nirmala, Sivamalar Tangam, and Sujita. Thank you, sir. Let the candidates be now presented by HOD of Business Administration. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of Business Administration who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniam Sundarar University. They will now receive the diploma. Anandakumar, Arjun, Balamurhan, Bhanumati, Catherine, Chidambara Vasant, Dinesh Kumar, Divya Devi, Isho Ebesan, Ganeshamurthy, Jaisuraj, Jyoti, Kadirvel, Lakshmana Makesh, Makeshwari, Mariyappan K, Mupidadi M, Muthukrishnan, Muthurasu, Muthuselvi, Pavitra Devi, Pungani, Pune Giridhar, Raghupati, Robin, Shakti Selvi, Sandana Vijay Sundar, Saravanan, Satish, Selvakumar, Selvam, Shenbagaraj, Surya, Soundarya, Subhash Kumar, Subramanian, Suresh, Surya, Swati Ratnam, Tangaraj, Vasanta Raja. Thank you.
let the candidates be now presented by HOD of Chemistry. Mr. Principal, I present unto you the candidate person in the Department of Chemistry who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manommai Sundarnar University. They will now receive the diploma. BSc Chemistry, Abhinesh, Agnes Bamila, Aishwarya, University 4th rank, Akash Bivin Singh, Alex Castro, Arya Prasid, I.M. Perumal, Deepika, Gayatri, Gogul Pradeep, Gopala Selvi, Jayaraj Asrul, Jabastin, Kavi Sobia, Kavida, Lakshmi Priya, University 8th rank, Lakshmi, Mahalakshmi, Mani Meghalai, Mari Selvam, Mailraj, Murugan, Muthu Madan, Pachai Perumal, Pon Kumar, Raghuvadi, Sakundala, Sangeeta, Saravana Perumal, Selva Priya Darsini, Sharma Muriyeswari, Siva Sandru, Siva Priya, Siva Ranjani, Subha, Sudalaimani, Surya Kala, Divya Devi, Venkatesh. I am calling MSc Chemistry, Alagu Lakshmi, Jayajani, Lakshmanan, Lindsay Benita, Mahalakshmi, Muttumari, Pon Mahalakshmi, Samira Khan, Siva Srimadi, University 7th rank, Siva Sakti, Saubhakya,
Subhashini, Divya Vanati, Vijayalakshmi. Let the candidates be now presented by HOD of Commerce. Mr. Principal, I present unto you the candidate in person in the Department of Commerce who have been certified after the examination to be duly qualified to receive the degree of Manonmanim Sundara University. They will now receive the diploma. BCom. Ariju Alexander Arumugam, Catherine Gobika, Chandru Yam, Evangeline Christina, Janina, Jagadishan, Kamachi Selvam, Karthik, K7 Kanagaraj, Lavanya, Magendran B, Magesh Bobati, Manju S, Mohammed Abid, Mari Tangam, Mitchell Danish, Maria Jennifer, Muthu Karpan, Muthusami, Muthu Vijay, Nagaraja, Naveen Kumar, Pondraj, Priyanka, Sam Matthew, Saravana Kumar, Satya, Shanmuga Sundari, Subbaya, Magashivnu, Veera Lakshmi, Venkatesh, Vidya Lakshmi, Vignesh Yam, University 4th rank, Vignesh Raja, M.Com, Deepika, Indumadi, Aishwarya, Jayanti, Johnson, Jones Thompson, Joylene Princey, Kartika, Gomadi Kavita,
Krishna Prakeshwari, Lakshmanan S, Mageshwari, Malarvili, Mercy, Mohammed Rafiq, Muruga Lakshmi, Muthu Selvam, Pradeepa, Rukmani, Saronin Roja, Sirram, Thoothukudi, Sundareswari, Ulagammal, M.Phil Commerce, Jaya Mogana, Saravana Devi, Sudha, Let the candidates be now presented by HOD of Economics. Mr. Principal, I present unto you candidate in person in the Department of Economics who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniam Sundarnar University. They will now receive the diploma. BA Economics, Aarti. Arunachalam. Balasudha. Sandrasegar. Ganesh Bharati. Indra Devi. Jaya Kirtika. Karthik Raja. Koil Raj. Manjula. Mariammal. Muhammad Rabek. Murugan. Muthukani. Muttumadi. Ramya. Ravi Kumar. Samba Sivamurthy. Sandana Krishnan. Satish Kumar. Satyaraj. Sindhu. Sivasaktivel Raj. Thangamurugan. Thirumani.
உமா மகேஸ்வரி, வர்ஷா, MA எக்கனாமிக்ஸ் கிருஷ்ணமூர்த்தி, முத்துக்கனி, ராமர், சரவண பெருமாள், சரவணகுமார், MPhil எக்கனாமிக்ஸ் தேவி, மேகலா, பிரபாவதி, Let the candidates be now presented by HOD of English. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of English Literature who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniyam Sundranar University. They will now receive the diploma. Ajit Kumar, Akash Ponsahar, Andrew Joseph, Angeline Joyce, Anthony Jerry Breeze, Anthony Milton, Anthony Saumia, Arumugam, Arunachalam, Balaji Valliraman, Beswin Clinton, Crosswin, Dev Venkatesh, Jason Jabba Oswald, Caliph, Karthik, Kevinston, Lalita, Mahalakshmi, Manimaran, Murugalakshmi, Murugan Yam, Murugan Yes, Nitish, Nitya, Pavitra Marina, Periyasamy, Pon Vasant, Prabhakar, Rajati, Rajesh, Ramya, Revati, Sanjay Kumar, Satish Kumar P,
Satish Kumar T, Selvin Joshua, Silvai Anthony Sujin, Smeha John Machado, Part 2 English 18th rank. Vaishnavi, Veeramani, Soumya Priyadarshini. மாத்தி நீ இதை வாங்கிரு அங்க வைஷ்ணவ் மாறிடு வீரமணி MA English Literature Aarti Akila Paljoti Anushya Devi Chandrasekharan Esther Kepsiba Sherin Jinu Jennifer Kannika Kavita Lima Mano Victoria Maharasi Mario Jarvis Mohana Preeta Nandini A Nandini M Panchavarnakili Philip Jerix Alfred Priyavarshini Parvati Raja MPhil English Literature Axel இருங்க இவர் ராய்டன் அக்ஸலா இன்னொரு கேர்ள் நிக்கிறா எம்ஏயா செல்வராணி ஷேக் ஹுசைன் Sylvester Benedict Sterling Jose name Surya Tilagavati MPhil English MPhil English Literature Axel Ananda Selvapriya Angelin Lavanya Aruna Bama Divya Bharati Gokila Kavita Vishnu Shankari Krishna Priya Mercy Nevi Sabinaya
Monica, Sarada Devi, Solayartika, Vinnarasi de Almeida. Thank you. Let the candidates be now presented by HOD of Geology. Mr. Principal, I present unto you the candidates in person in Department of Geology who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manoranmaniam Sundarnath University. They will now receive the diploma. Amara Michael Jepson, Anthony Pravin, Arun Palavesam, Adi Narayanan, Bala Vignesh, Binu T.X. Sharon, gold medalist. Devi, Dhanraj Velan, Dharani, Dayala Ragul, Durga Devi, Yelango, Gladwin, Gautam Raj, Gurumurthy, John Gaines, Karthik, Kavaskar, Kavita, 20th rank, Lakshmi Shankar, Manikandan, Madesh, Mithu, 2nd rank, Mohammad Afzal, 10th rank, Mohammad Jafar Sharif, Murali Manohar, 3rd rank, Ram Shantosh, Ramesh, Robin Jabakumar, Sapita, Satyapriya, Satish Kumar, Siva Perumal, Siva Selva Sekhar, Surya, Sudar Tilak, Vasanta Gopi, Vigneshwaran, MSc Geology, Balaji, Bebita Kaviarasi, Kavita S,
முனியலட்சுமி, முத்துக்குட்டி, பார்கவி, ஷண்பகவல்லி, சூர்யா, வனிதா, விஷ்ணுவர்தன், let the candidates be now presented by HOD of History. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of History who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manoramaniyam Sundarar University. They will now receive the diploma. B.A. History, Ananda Murugan, G. Babu Hussain, Serandayan, Dharmaraj, Gracie, Jenniferia, Kanik Kumar, Mahalakshmi, Maharaj, Mari Selvam, A. Mari Selvam T. Murugan S. Muthukumar S. Periya Vanniya Raja, Prema, Ramya, Satya, Selva Pirinda, Solayammal, Soundarya, Subida, Suresh, Sudhagar, Tamilarasan, M.A. History, Anushya, Daniel, 3rd rank, Keeda Lakshmi, Jhansi Rani, Jennifer, Kalavadi, Kavida, Kodiyarasi, Maheshwari, Maria Punida, Mariammal, Murugeshwari, Muthu Ganesh, Pon Mari, Pon Selvi, Purani, Priya, Rajalakshmi,
ரூபி அமுத பிரியா, சிராணி, தமிழரசி, யோகலட்சுமி, எம்ஃபில் கிறிஸ்டி மெஸ்ஸியா, Let the candidates be now presented by HOD of Mathematics. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of Mathematics who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniyam Sundarnar University. They will now receive the diploma. BSc Mathematics, Abhinaya, Ajit Kumar R, Alvin Vijay R, Arun Kumar K, Balasubramanian A, Bhuvaneswari S, Deepa P, Kausalya M, Aishwarya A, Part 2 English 16th rank, Jagadishwaran M, Joseph Amalnath R, Kanagaratnam S, Kannan S, Karishma Bharati M, Kartika P, Mahalakshmi M, Mano M, Mukesh S, Muthulakshmi R, Muthu Maheshwari S, Nisha Nafreen B R, Periyathai C, Pevina P, Ponselvam M, Prashant M, Praveena P, Raghavi J, Ramkumar M, Ravina J, Revati B, Sinivasan S, Suburaj G, Suburaj M, Subiksha T, Sudalai Raj I, Surya K, Deivanitya K, Valli P, Vignesh C, now MSc Mathematics, Ashmi U, Ashwini Devi Shanmugam M, Bhanumati S, Feni J, Gandhimati M, Kausalya S, Harimurthy S, Jasmine J,
Karthika R. Mariammal K. Muhammad Abubakar Siddiq M. Niveda S. Gold Medal. Padma Lakshmi Madangi N. Periya Maharajan P. Shanti Meghala T. Sivashakti B. Tangadivya B. Valli S. Let the candidates be now presented by HOD of Physics. Mr. Principal, I present unto you the candidate in person in the Department of Physics who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniam Sundarnar University. They will now receive their diploma. Adiraj, Abin Sam Selvin, Anna Lakshmi, Arun Kumar, Ashwini, Emmanuel S. Kanagaraj, Kanni Ammal, Lingasamy, Mariswari, Makeswari, Manihandan, Manoj, Mari Selvi, Madan Kumar, Madan Raj, Muthu Kumar, Muthu Selvan, Ponraj, Purna Pushkala, Prakash, Praveen, Rajesh, Ram Kumar, Ranjita, Reeni, Saranya, Sadish Kumar, Chikandar, Udaya Kumar, Uttirapandi, Vaitiswari, Venkatesh, Vechivel, Vignesh, Vijaya Kumar, Vimal, Vinod,
Let the candidates be now presented by HOD of Zoology. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of Zoology who have been certified after examination to be duly qualified to receive that degree of Manonmaniam Sundarnar University. Now they will now receive their diploma, BSc Zoology. Abhirami, Ajit Kumar, Anandamuthu Isaki, Hari Krishnan, Arun Kumar, Dhanapriya, Jayasharan, Karpaswamy, Maharajan, Mariammal, Mukaya, Muthu Prakash, Muthu Ramadurai, Paramashakti, gold medal, Part 2 English, 16th rank. Ponmaniammal, Shankari, Sandana Kokila, Sandana Selvi, Selshia Rani, Shanmugavel, Shiva, Swarna Pandian, Sri Ram Kumar, Subbalakshmi, Sundaravalli, Sweta, Varsha, Velachi, Vijayalakshmi. MSc Zoology, Apita, Anureka, Adi Murugalakshmi, Divya Pavitra, Grenaf, Kebzi, Mari Selvi, Muthulakshmi, Pechi Ramasubbu, Sapita, 6th rank, Shanti, Sandhya Jose, Shobana, Sri Ramuthu, Sweta Lakshmi, 5th rank, Tangajaya, Tangalata. Thank you.
Let the candidates be now presented by HOD of Commerce, unaided. Mr. Principal, I present unto you the candidate in person, the Department of Commerce, who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniyam Sundarnar University. They will now receive the diploma, BCom. Abraham, Anthony Shelton Dijo, Arvind Avadayappan, Balasubramanian, Devayani, Dinesh Kumar, Isaki Amal, Ganesh, Gogul, Hari Shankar, Hari Siva Subramanian, Aishwarya, John Benedict, Kalimuthu Magesh, Kandasamy, Kanaga Jeeva Jyoti, Lohit Kumar, Manikavel, Maria Dinesh Selvin Cardosa, Maria Vikram, Madan Kumar, Mukandi, Murugalakshmi, Muthukumar, Muthulakshmi, Parthiban, Periyasamy, Pechemuthu K, Pechemuthu R, Prem Sundar, Rabin, Rajasekharan, Ramya Lakshmi, Saravana Kumar Ji, Saravana Kumar Yam, Saravanan, Saravana Kumar R, Selvalingam, Siva Yam, Siva P, Siva Prabhakaran, Siva Subramanian, Siva Kumar, Soundarya Rani, Suyambu Sudan, Belangani, Bel Kumar, Vibish, Ajit, Akshaya, Amarnath,
Anandaraj, Angappan, Ansar Ali, Anwar Ali, Arun Kumar, Aswin, Bala Divya, Bharati, Yellappan, Ganesan, Giridhara Kumar, Godwin Kumar, Janani, Jodi Murugan, Kalai Chelvan, Karthik Anna, Karpasamy alias Karthik, Kirtiga, Kumar, Madasamy, Manimala, Madan Kumar, Munish Kumar, Murugalakshmi, Murugaraj, Murugan, Murugeswari, Nasarain Anthony Clinton, Nicholas Costlin Correira, Pavitra, Pramod Kumar, Prem Alvin, Punitha Marijayam, Rajeswari, Ram Ganesh, Rogan Raja, Sabaris, Sakti Ganesh, Saran Singh, Satya Selvan, Shanmuga Karthik, Sudhakar, Sundar Raj, Swarnakala, Tilakamani, Dinesh Kumar, Uttandaraman, Venkatesh, Vijay, Vijay Sandhi. Let the candidates be now presented by HOD of Computer Science, unaided. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of Computer Science who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonmaniyam Sundaranar University. They will now receive the diploma. BSc Computer Science, Balaji
Bharat, Francis Leo Mervyn, Maharajan, Maharajan S, Mallika, Mandiramurthy, Maria Paul Tiron Correa, Mohammed Jintesha Mathar, Muthu Mageshwari, Muthu Kumar, Muthu Kumaran, Muthu Lakshmi, Nandini, Nitish Kumar, Pon Esaki, Prabhakar, Ram Sundar, Ram Prasad, Robert Rajan, Sabina, Saranya, Sendil, Sivaguru, Sri Rama Prakash, Stephen Raj, Sudarshan, Dhanashekar, Tirumal Subhash Vishnu, Udaya Kumar, Ulaganathan, and Vignesh. MSc Computer Science, Anushya, Durga Muthuselvi, Kannimala, Priyadarshini, Ramya Devi, Selva Shankari, Shubhashri, Suhita, Veera Shankari, and Venkata Subramanian. Thank you. Let the candidates be now presented by HOD of Chemistry, unaided. Mr. Principal, I present unto you the candidates in persons in the Department of Chemistry who have been certified after the examination to be duly qualified to receive the degree of Mananmaniyam Sundarna University. They will now receive the diploma. Aravinda Swami, Alaguraj, Balaguru, Dhanalakshmi, Isekimuthu, Jeffy, Karpaga Selvam, Kartiga, Rajoni Jasmine, Sylvester Jabaturai, Vasanth Kumar, Vijayalakshmi. Thank you, sir. Let the candidates be now presented by HOD of Physics,
unaided. Mr. Principal, I present unto you the candidates in person in the Department of Physics who have been certified after examination to be duly qualified to receive the degree of Manonium Sundarnar University. They will now receive the diploma. MSc Physics, Aishwarya, Anthony Joseph, Archana, Balasundari, Dhanalakshmi, Jhansi Rani, Jenny Flower, Jerofin Fernando, Kanniha Devi, University 3rd rank, Kirtana, Lakshmi Kartiga, Mageshwari, Mahiba, Mangani Pushpam, Numaros, Rajakrishna Veni, Rajapriya, Shamim Fatima, Shanmugha Surya, Subbalakshmi, Sumadi, University 1st rank, gold medalist. Sayyid Ali Fatima, Venkateshwari. In absentia, Mr. Principal, under the laws of the university, I present unto you in absentia the following number of candidates who have been certified after examination to be duly qualified to receive the degrees and the diplomas of Manonmayam Sundarnar University in the respective departments. Department of Botany, total number of candidates 4. Department of Business Administration 10. Department of Chemistry 5. Department of Commerce 16. Department of Economics 8. Department of English Literature 8. Department of Geology 15. Department of History 8. Department of Mathematics 9. Department of Physics 6. Department of Zoology 3. Department of Commerce unaided batch 1 7, Department of Commerce unaided batch 2 4, Department of Computer Science unaided 16, Department of Chemistry unaided 2, Department of Physics unaided 1. Thank you. all the candidates stand up, please. We shall, in thought, word and deed, ever endeavor to be scrupulously honest in the discharge of our duties,
in our profession and shall uphold the dignity and integrity of our profession and the honor of our university. We shall uphold and advance social order and the well-being of our fellow members and shall devote all our energy to promote unity, integrity, and the secular ideal of our country. Please be seated. By the virtue of the authority vested in me as the principal of V.O.Chidambaram College, I admit you to the several degrees for which you have been declared qualified, and in token whereof I permit you to wear the academic robes ordained as the insignia of your degrees. I dissolve this graduation ceremony. National anthem. அப்படியே உட்காருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. அப்படியே அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. நம்ம இப்போ கையில் ஒரு ஓத் சீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னால் ஒரு பாருங்க ஒரு QR கோடு இருக்கு. அந்த கோடு வந்து இந்த கம்மிங் சண்டே நம்ம காலேஜில் வச்சு